பாட்டு பாடிட்டோம், இப்போ உன்னோட இதுதான் பாடு. ஏட்டி இந்த விளையாட்டு போர் அடிக்கும்ட்டி, வேற ஏதாவது சொல்லுங்கட்டி விளையாடுவோம். 3 பேர் சீட்டு குலுக்கி விளையாடுவோமா? எக்கா அதுக்கு 4-5 பேர் இருந்தாதாங்க நல்லா இருக்கும். 3 பேர் இருந்தா நல்லா இருக்காதுக்கா. நான் போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வரவா? ஐயோ வேண்டாம் பூமாரி, எங்க பாட்டி வீட்டில் இருக்கா. பிள்ளைகளெல்லாம் கூட்டு வந்து வீட்டில் வச்சு கத்திட்டு இருந்தோம்னா அவ்வளோதான், எங்க 2 பேரையும் உரிச்சிருவா. அம்மா வேற வீட்டில் கிடையாது. சரிக்கா, அப்ப வேற ஏதாவது விளையாடுவோம். ஏய், உங்க அம்மா எங்க? எங்க அந்த ஆவாத சிரிக்கி எங்க போனா? இப்போ ஏன்பா அம்மா வேலைக்கு போயிருக்காப்பா? ஆமாப்பா, அம்மா இந்த தோப்பில் தேங்காய் பறக்க கூப்பிட்டாவலாம், அதனால இந்த லட்சுமி கூட சேர்ந்து வேலைக்கு போயிருக்காப்பா. வேலைக்கு போயிருக்காளா? வேலைக்கு சிரிக்கி ரோட்ல இப்பதான் என்ன அசிங்கப்படுத்திட்டு வாரா. அவ வேலைக்கா போயிருக்கா? வீட்டுக்குள்ள எங்க ஒளிஞ்சிருக்கா? இன்னைக்கு அவளை வெட்டி போடாம விட மாட்டேன். பயமா இருக்குக்கா, எங்க அம்மாட்ட கொண்டு விடுங்கக்கா, பயமா இருக்குக்கா. ஏய், ஓடு உங்க வீட்டுக்கு. இங்க என்ன வேலை உனக்கு? போ. பூமாரி, நீ உங்க வீட்டுக்கு போமா. சரிங்கக்கா. ஏய், எங்க அவ? இப்போ அம்மா வேலைக்கு தாப்பா போயிருக்கா, இன்னும் வரலப்பா. போய் சொன்னீங்க, உங்க 2 பேரையும் உப்பு கல்ல போட்டு முட்டி போட வச்சிருப்பதுக்க. மக்களே, ஏன் மக்களே ஒரு மாதிரி கோவமா இருக்க? என்னாச்சு? எம்மா, எங்கம்மா அந்த சிரிக்கி? ஏன் மக்களே, காலையில் தோசை சுட சொன்னேன், தோசை கூட சுட மாட்டேன்னு இன்னும் வேலை இருக்குன்னு கலெக்டர் வேலை மாதிரி போயிட்டா மக்களே, இன்னும் வர காணோம். வரக்கானம்மா, எம்மா அவ வேலைக்கும் போல ஒன்றும் போல. இப்பதான் என்ன ரோட்ல வச்சு அப்படி 4 ஆளுக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டு வந்தாம்மா. என்ன மக்களே சொல்ற? ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்தினாளா? அந்த மூதேவிக்கு வீட்டுக்குள்ள கொடுக்குற இடமே பார்த்தா ரோட்ல வேற வச்சு அவ ஆட்டம் போடுதாளோ? அவளை கையை காலம் முறிச்சு போடுனாலும் நீ கேட்க மாட்டேங்க. பாவம் பார்த்து விட்டுட்டு கிடக்க. பொட்டாச்சி ரோட்டை நின்று சிலம்பனாலக்கும் பார்க்கவே என்ன நினைச்சிட்டு இருப்பாவ? ஏமா அவளுக்கு என்ன பிரச்சனையா? எம்மா, ஒரு அவசர தேவைன்னு அவ வேலை பார்த்த காசு வாங்கிட்டேனா, அதுக்கு தாமா அந்த போடுதா. ரோட்ல நின்று அவளை சத்தம் போடும்போது அவளை சும்மாவே விட்ட மக்களே, 4 போடு போட்டுருக்கலாம்ல அந்த கழுதைய. எம்மா, அந்த ஆளு மட்டும் இந்த லட்சுமி அக்காவை அவைய வீட்டுக்காரவை மட்டும் இல்லை, இன்னைக்கு அவளை ரோட்லயே குத்தி போடுறேன் பார்த்துக்க. 2 கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஆளு சனி எங்க ஒளிஞ்சிட்டுன்னு தெரியல. வீட்டில் இருப்பா 4 போடலான்னு தான் வந்தேன். இரு மக்களே, நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க போய் இருப்பாவ? இந்த பக்கத்து வீட்டுக்காரவில தான் யார்ட்டையாவது ஒளிஞ்சிருப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன். அவளை சும்மா விட அடங்க மாட்டேங்காளே மூதேவி. ஏய், உங்க 2 பேருக்கு என்ன வேடிக்கை? போங்க, போய் பாலை காய்ச்சி காப்பியை போட்டு கொண்டு வாங்க. படிக்க ஆடுகளாம் படிப்பு. புத்தகத்தை திறந்து கூட பார்க்கறது கிடையாது. படிக்க நாடகம் ஆட்டிட்டு இருக்க காசை பூரா வாயில போட்டு முழுங்கிட்டு கிடக்காளுவ. ஏட்டி என்னம் டீ, இது பயமா இருக்குட்டி சத்தியா. ஏட்டி அம்மா எங்க போனா? அம்மா பாவம் டீ. ஏட்டி நம்ம அம்மையை போய் தேடிட்டு வருவோமா டீ? ஏட்டி நம்ம ஒரு வாக்கில் போய் அம்மா வீட்டுக்கு வந்துட்டானா இவையே சேர்ந்து அம்மா ஏதாவது செஞ்சிருவாட்டி. நம்ம இங்கேயே இருப்போம். வெளியில் எதுவும் சண்டைன்னா அந்த நம்ம சின்ன பொண்ணு அத்தையில இருக்காவள பார்த்துப்பாவ. வீட்டில் வந்து சண்டை போட்டால் யாரும் டீ பாப்பா அம்மைய? நம்ம 2 பேர் இருந்தால் தானே முடியும். நம்ம இங்கேயே இருப்போம் டீ. சரிம் டீ, எனக்கு பயமாக இருக்கு டீ. அம்மைக்கு எதுவும் ஆயிருக்குமோ? அழுவாட்டி ஏதாவது உடனே அவளுக்கு கோபப்பட கூட தெரியாது. அம்மா எங்கே இருந்து அழுவுதான்னு தெரியல. சரி நீ அழுவாதம் டீ, அழுவாம இரு, நான் இருக்கேன்ல. ஏட்டி, இந்த தேங்காயை கொண்டு வீட்டுல போட்டதுக்கு இவ்வளவு நேரம் உனக்கு? ஏக்கா சொன்னம்லக்கா, ஓலமட்ட காலில் கிழிச்சு காலில் ஒரு மாதிரி வலிக்கு நடக்கவே முடியல. பைய கொண்டு போயிட்டு வந்தேங்க்கா. பைய போனாலா? விரச போயிட்டு வான்னு சொன்னோம்லட்டி. ஏக்கா அதான் வந்துட்டோம்லக்கா, வாங்கக்கா போவோம். ஏட்டி அங்கே போய் ஓட்ட வாயை வச்சுக்கிட்டு இந்த தேங்காய் பறக்க போனால் அதனால தான் லேட் ஆகிட்டுன்னு எதுவும் சொல்லிட்டு அடக்காத. 3 பேரும் சேர்ந்து நம்மள அம்மியில் வச்சு அரைக்க மாதிரி அரைச்சி போடுவாளுங்க அரைச்சி. ஏக்கா சொல்ல மாட்டேங்க்கா. ஆமாட்டி, சின்ன பொண்ணுக்கு ஏற்கனவே நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும். நம்ம தேங்காய் பறக்க போயிருக்கோம் தான் நினச்சிட்டு இருப்பா. நீ நைஸா போய் அழுகிற மாதிரி அழுது புலம்புற மாதிரி புலந்து நடிச்சிடணும் பார்த்துக்க. ஏக்கா அதுல எல்லாம் நம்ம கெட்டிக்காரத்தனமா இருப்போம்க்கா. ஆமா, கெட்டிக்காரத்தனமா இருப்பேன். வீட்டுக்கு போயிட்டு 7 மணி நேரம் கழிச்சு வா. இன்னும் சண்டை போட்டவங்களே சமாதானாகி வீட்டுக்கு போயிருப்பாவ. ஆளே அவளையும் பாரு. பாட்டி நடங்கக்கா, வார நேரம் எக்கோ சமாதானம் ஆயிருப்பாவளோ? வாய்ப்பில்லம் டீ. போதும் டீ ராணி, இப்படி அழுதுட்டே இருக்காதம் டீ. தலையில போய் நின்னுக்கும் பாத்துக்க. எதுக்கும் டீ அப்படி அழுவுத? தலை சுத்தல் வந்துடும் டீ. வா எந்திரிச்சு போவா. ஏக்கா அழுகாதி ஏக்கா, மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குக்கா பார்க்கும்போது. ஏட்டி மதியானமும் ஒண்ணுமே சாப்பிட கிடையாது. வயிற்ற பசிக்கல அப்படி உனக்கு? தலை சுத்தும் டீ. எனக்கு வயிற்றெல்லாம் பசிக்கலக்கா. நான் சாப்பிடவே பத்தி யாரு கவலைப்படுதா? நான் செத்தா கூட கவலைப்பட. இந்த பிள்ளைல 2 தாக்க என்ன தேடிட்டு கிடக்கும். அதை நினைச்சாதாக்க எனக்கு ஒரு மாதிரி கவலையா வருது. இந்த ஆளு ஒரு நாள் திருந்த மாட்டாங்கக்கா. திருந்தாதீவில போட்டு நினைச்சுக்கிட்டு என்ன ராணி பண்ணுது? அந்த பிள்ளைகளின் நேரம் உன்னை காணும்னு அலறிட்டு கிடப்பாளுவேன். ராணிக்கா என்னக்கா ஆச்சு? நில்லுன்னு சொல்ல ஓடியாந்துட்டீங்களக்கா. ஏ எம்மா, வாங்க 2 பேரும். என்ன தேங்காவெல்லாம் கொண்டு வீட்டுல பிறக்கி பத்திரமா வச்சுட்டு வந்துட்டீங்களாமா? ஏன் சின்ன பொண்ணு எங்களை பார்த்து தேங்காய் பறக்க போன மாதிரியா இருக்கு? வேற என்ன மாதிரி இருக்கு? 2 பேர் தேங்காய் பறக்க தானே பிளான் போட்டு இவ்வளவு நேரம் கழிச்சு வாரிய.
ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்லிய? நாங்க ராணியக்கா ஓடுதாவன்னு பெறத்தோடி வேமா ஓடி வந்தோமா, உமா அந்தால தட்டி விட்டு கீழே விழுந்து ஓலை மடல காலை கிழிச்சிட்டுட்டி. நாங்களும் பெறத்தோடி ஓடி வரலாம் தான் பார்த்தோம். அவளுக்கு வேற காலில் ரத்தம் வந்துச்சா, பாவம் அவளை அப்படியாவா கூட்டிட்டு வர முடியும். அதான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் அந்த ஆளை தேங்காய் பூசி ராவி கூட்டிட்டு வந்தேன். ஆமா சின்ன பொண்ணு, காலில் ஓட மடல் கீறிட்டு. நல்ல நாடகம் நடிப்பாவ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு கல்லியலு. ஏன் ராணியக்கா, இந்த ஊர்க்கார பொம்பளையில பூரா தலையில அடிச்சு மண்டையில ரத்தமா சொட்டுதுன்னு அவளே. ஆமா, ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டு வந்து பாருங்க. யாருமா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுதாவ? சும்மா பேசிதான் சண்டை போட்டுக்கிட்டாவ. அடிச்சு மண்டை அடிச்சு ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாவலாம். ஏக்கா எதுக்குக்கா எங்க கிட்ட கோவப்படுதே? ஊருக்குள்ள அப்படிதாங்க பேசுதாவ. அருவா கம்ப வச்சு நெத்திலேயே கொத்திட்டாவ, ரத்தமா ஓடுதுன்னாவ. ஆமா ஆறா ஓடுது. நீயும் உன் புருஷனும் பாக்கெட் எடுத்துட்டு வந்து புடிச்சிட்டு வாங்க. இவள்கிட்ட போய் பேச வந்த மாதிரி. ஏக்கா எதுவும் நினைக்காதியக்கா, வருத்தப்படாதிய. ஆமா, நீ சொல்லலன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாவ. ஏக்கா நீங்க எந்திங்கக்கா, எங்க வீட்டுக்கு வாங்கக்கா. இல்லைன்னா லட்சுமி அக்கா வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு போங்க. பிள்ளைல நான் போய் கூட்டிட்டு வரேங்க. இன்னைக்கு ராத்திரி இங்க இருங்கக்கா. வேணா சின்ன பொண்ணு, எத்தனை நாளைக்கு பயந்து பயந்து ஒவ்வொரு வீட்லயா ஒண்ட முடியும். நான் போறேன் சின்ன பொண்ணு, பிள்ளைகளும் பட்னியா கிடக்கும். மதியம் சோறு பங்கி கொடுத்துட்டு வந்தேன். ராத்திரிக்கு ஒன்றும் கிடையாது. இந்த பெரியவ வேற காப்பி போட்டு தர சொல்லி எதிர்பார்ப்பா. போறேன் சின்ன பொண்ணு. டீ வேணாம் டீ. ஏ லட்சுமி, யாருங்க நீங்க எத்திங்க வந்திய? பிள்ளை என்ன செய்தா? ஏம்மா நல்ல வேளை நீங்க இங்க இருக்கீங்களோ. நீங்க ராணி வீட்டுக்கு தான் போயிட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். யாருங்க என்னாச்சு? எட்டி ராணி அக்கா வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லு. அங்காவே வீட்டுக்காரவே சண்டை போடுறதுக்காகவே வீட்டுக்கு போயிருக்காவமா, கோவமா போயிருக்காவ. உங்க மாமியார் ஒரு பக்கம் தேடிட்டு கிடக்கு. வீட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர லட்சுமி. என்னங்க சொல்லுதிய? என்னன்னு சொல்லுதிய? வீட்டுக்கு கோவமா போயிருக்காவளா? ஆமா ராணி அக்கா, நீங்க வீட்டுக்கு போகாது, எங்க வீட்டுல வந்து இருங்கக்கா. என்ன பிள்ளைகளும் பயப்படுவாளுவனே, அவளுக்கு சத்தம் மட்டும் பேசினாலே பயப்படுவாளுவ. ஏக்கா நான் போய் வீட்டுல கூட்டிட்டு வரேன், நீங்க இருங்கக்கா, எங்க வீட்டுல வந்து இருங்கக்கா. போகாது ஏக்கா, சண்டை பெருசாகுங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்கி. ஏட்டி இவ்வளவு தூரம் சொல்லும்போது நீ போவாதம்டி, அங்க போனீன்னு ஒன்று அடிச்சு போட்டா கூட யாருக்கும் தெரியாது. நீ போவாதா ராணி, என் வீட்டுல வந்து இருமா. நான் போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். அக்கா ஆமாக்கா, போகாதீங்கக்கா.